கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சாதகமாக இருக்கும். நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் அல்லது மகிழ்ச்சி அல்லது சந்தோஷம் இது இருக்குது. இந்த வாரத்தில் பண வசதி எப்படி இருக்குது? மணி ரொட்டேஷன் ஓரளவுக்கு பரவாயில்ல. யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். எதிர்பாராத பண வரவு பொருள் வரவு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் அல்லது குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் முயற்சிகள் பண்ணால் அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமானா ட்ரை பண்ணுங்கள், சும்மா இருந்துடாதீங்க. அதிலே உங்களுடைய ராசிக்கு 12 செவ்வாய் கேது இருந்தால் சோம்பேறித்தனம் வந்துடும். அதிலே உங்கள் ராசியை சனி பகவான் வேறு பார்க்குறாரு. அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ ஒவ்வொரு காரியத்திலையும் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப கவனம், சின்சியாரிட்டியாக ஒர்க் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்தில் உறவுகளை மெயின்டைன் பண்ணுங்கள். உறவுகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனைகள் இருக்குது. நெருங்கிய உறவுகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இருக்குது. ஏதாவது ட்ராவல் பண்ணால் தேவையற்ற செலவினங்கள் இது அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. யாரெல்லாம் பெரிய லெவலில் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ விவசாயத்தில் நார்மலான லாபம் வருமானம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சனி 7ல் இருக்கார். இன்னொரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கார். ஏதாவது ஒரு வேலை ஒரு வருமானம் உங்களுக்கு இருக்கும், சம்பாத்தியம் இருக்கும். பட் அந்த வேலையில் பெரிய லெவலில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கீங்க அப்படின்னா இல்லை. உங்களுடைய 10ஆம் இடத்துல குரு. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலங்களில் வேலையில் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். ஸோ அதனால் அது விஷயத்தில் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அல்லது கோஆப்ரேட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய கரியரில் உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாலே ஒழிய கொலீக்ஸ் உங்களுக்கு பெருசாக சப்போர்ட் பண்ணுறதுக்கான வாரமாக இந்த வாரம் இல்லை. ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸ் பெருசாக பண்ணுறீங்கன்னா நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்கும். அதில் நான் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்க, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு பெரிய தொழில் முனைவோராக வரணுங்கிறவங்களுக்கு வாய்ப்புகள் இந்த வாரம் நிறையா இருக்குது. ட்ரை பண்ணுங்கள், நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு உங்கள் வாழ்க்கையில் உண்டு. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட் லைஃப் நார்மலாக தான் இருக்கும். பெருசாக ஒரு ஹாப்பி மேரிட் லைஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான சூழ்நிலை இல்லை. யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இந்த வாரம் பாசிபிலிட்டிஸான நியூஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, வருமானங்கள் சுமார். நீங்கள் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது. உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உண்டு.